இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் ஆயில் அலோபேஷியா அப்படின்ற நோய்க்கு ஒரு அருமருந்தா இருக்குதுங்க. அலோபேஷியா அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, வழுக்கை. சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி நிறைய கொட்டும். ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பேட்ச் பேட்சா அப்படியே கொட்டும் பாருங்க. அததான் அலோபேஷியா நோயின்வாங்க. அது கொஞ்ச நாள்லயே வழுக்கையா மாறிடும், நிரந்தரமான வழுக்கையா மாறிடும். இந்த வழுக்கையை கட்டுப்படுத்துறதுக்கு, வழுக்க விழுந்த இடத்துல மறுபடி முடி வளர்றதுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு கெட்டியான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுல 3 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்ப நான் காய்ச்ச போறது பாத்தீங்கன்னா 100 ml அளவு ஹேர் ஆயில் காய்ச்ச போறேன். அதுக்கு நான் 3 டீஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். நீங்க அதிகமா ஆயில் காய்ச்சறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த கருஞ்சீரகத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருஞ்சீரகத்தை வறுக்கிற பதம் கரெக்டா இருக்கணுங்க. சும்மா ரொம்பவே கருக வச்சு எடுக்கக்கூடாது, அதே மாதிரி நல்லா வறுக்காமையும் எடுக்கக்கூடாது. நான் கரெக்டான பதத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த கருஞ்சீரகத்துல செய்யற ஹேர் ஆயில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தலைமுடி உதிர்வு பிரச்சனைக்கு சொல்யூஷனா இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஸ்கேல்ப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வறட்சி ஏற்படும் இல்லையா, அந்த வறட்சியை இல்லாம இது பார்த்துக்கும். ஸ்கேல்ப்ல வளர்ச்சி இருக்குன்னா நம்மளுக்கு பொடுகு வர ஆரம்பிச்சிரும். அதனால இந்த பொடுகு தொல்லை இல்லாமலும் இந்த ஹேர் ஆயில் நம்மளுக்கு உதவியா இருக்குது. இந்த கருஞ்சீரக எண்ணெய் ஒரு மாய்ஸ்சரைசரா மாறுறதுனாலதான் நம்மளுக்கு அந்த வறட்சி எல்லாம் இல்லாம பாத்துக்குதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்துல பாத்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி வைரல் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சூப்பரான முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு ஹேர் ஆயிலா இந்த கருஞ்சீரக ஹேர் ஆயில் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல எல்லாம் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அரிப்பு இருக்கும் பாத்தீங்களா, அத இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்படவே ஏற்படாதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தலைமுடி ரொம்பவே அடர்த்தியா நீளமா கருகருன்னு வளரும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரக ஹேர் ஆயில்ல கிடைக்கும். இதோட இன்னும் நம்ம 2 பொருளை சேர்க்க போறோங்க. வெறும் கருஞ்சீரகத்தை மட்டுமே வச்சு நீங்க ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னும் 2 பொருட்களை இதோட சேர்க்கும் போது இன்னுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். பாருங்க, இன்னும் வறுத்து முடிக்கல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட் வறுக்கலாம். வறுக்கிற பதம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க, கருஞ்சீரகத்தை எடுத்து விட்டோம் அப்படின்னா தொப்புன்னு கீழே விழுந்துரும். இப்ப பாருங்க அப்படியே நம்மளுடைய கரண்டியில ஒட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்திருக்கு பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் பிசு பிசுப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க, கீழே ஃபுல்லாவே விழுகாது, கரிஞ்சீரகம் அப்படியே கரண்டியில ஒட்டிட்டு இருக்கும். இப்பதான் எண்ணெய் பிரிஞ்சு வர பதம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர பதத்துலதான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு தட்டுல மாத்தி ஆற வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்க போறோம். இதோட இன்னும் 2 பொருளும் நம்ம சேர்க்க போறோங்க. ஒரு பிடி அளவு கருவேப்பிலைய காய வச்சு நான் எடுத்திருக்கேன். இல்ல உங்ககிட்ட கருவேப்பிலை பொடி இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. இப்ப இதையும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 3 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் எவ்வளவு எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் நம்மளுடைய முடிய நல்லா சாஃப்ட் ஆக்கும், நல்ல ஷைனிங்கா கொண்டு வர்றதுக்கு இந்த வெந்தயம் பயன்படும். அதே மாதிரி ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் நம்மளுடைய ஸ்கேல்ப் நல்லா சுத்தமாகும். அதுக்காக இந்த வெந்தயமும் எடுத்திருக்கோம். கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நம்ம முடிய நல்லா கருகருன்னு அடர்த்தியா வளர வைக்கும். இப்ப இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பவுடர் பண்ணா போதும். இப்போ இதை நம்ம ஒரு இரும்பு கடாயில சேர்த்துடலாம். உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா அடி கனமா இருக்கிற பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க.
இப்போ 100 ml அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஹேர் ஆயில நீங்க ரெகுலரா ஒரு 3 மாசமாவது யூஸ் பண்ணணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எடுத்த உடனே 1 வாரம் 10 நாள்ல வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த ஒரு ஹேர் ஆயிலா இருந்தாலும் சரி, ஹேர் டையா இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து செம்மையா கிடைக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆயில் காய்ச்ச ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி வெள்ளையா நுரை வர ஆரம்பிக்கும். இந்த நுரையெல்லாம் அடங்கணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஆயில காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த ஹேர் ஆயில வந்து நீங்க இந்த மாதிரி காய்ச்சாம அப்படியே வந்து வெயில்ல கொண்டு போய் வச்சிடலாம். வெயில்ல வச்சுட்டு ஒரு 4-5 நாள் வெயில்ல வச்சு எடுத்தும் நீங்க வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி நீங்க வந்து காய்ச்சியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஹேர் ஆயில் வந்து இந்த கருஞ்சீரகத்துல செய்யற ஹேர் ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கும் தீர்வா இருக்குங்க. இதுல இருக்கிற ஒரு வேதிக் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை அப்படியே கருமையா மாத்திருங்க. சின்ன வயசுலயே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெள்ளை முடிகள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் இது சின்ன வயசுல இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பரான 100% ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா வந்து அடர்த்தியா நீளமா வளர ஆரம்பிக்கும். வழுக்க இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல குட்டி குட்டி முடிகள் வளர்றத நீங்க பாப்பீங்க. இந்த ஹேர் ஆயில் அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில ஒரு டாக்டர் வந்து அவருடைய யூடியூப் பதிவுல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சுங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் ஆயில். இந்த கருஞ்சீரக ஹேர் ஆயில வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய தலைமுடி பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகுங்க. இப்ப பாருங்க நுரையெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நுரையெல்லாம் அடங்கணும், அது வரைக்கும் நம்ம வந்து ஹேர் ஆயில வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்க நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி யூஸ் பண்றது இந்த கருஞ்சீரக எண்ணெயை அப்படின்றத நான் சொல்றேன். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுல நம்ம வந்து விளக்கெண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா விளக்கெண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஹேர் ஆயில 2-3 நாள் வெயில்ல வச்சு எடுத்துருங்க. அப்பதான் வந்து அந்த சூரிய கதிர்கள் வந்து இந்த ஆயில்ல படும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்ப இதை நான் வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன். வடிகட்டணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதுல வந்து நம்ம கருஞ்சீரகத்தை ஊற வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆயிலோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிட்டே போகுங்க. இது ஏன்னா நம்ம காய்ச்சிருக்கோம், இருந்தாலுமே நம்ம இதுல அப்படியே வந்து கருஞ்சீரகத்தை வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க எவ்வளவு கருன்னு நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. விளக்கெண்ணெய் சேர்த்ததுனால நல்ல திக்காவும் இருக்குது பாருங்க. இப்போ தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் 5 மினிட்ஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹேர் growth நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த ஹேர் ஆயில நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்னதா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.